சுவாமி சரணமையப்பா. அதாவது எங்களுடைய யாத்திரை சீவநல்லூரில் தொடங்கி முதல் நாள் கோட்டை வாசல் கருப்பசாமி கோயிலில் தங்கினோம். இரண்டாம் நாள் வந்து துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் தங்கினோம். எங்களுடைய யாத்திரையை இரண்டாம் நாள் யாத்திரையை வந்து பதிவு செய்ய முடியல. காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்த வழியில் அதிகமான மழை பெஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இந்த வட்டம் வந்து நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது சிறுத்தை வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்புறம் இப்போ 3ஆவது நாள் எங்களுடைய பயணத்தை வந்து துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தற்போது கல்லளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சுவாமி சரணமையப்பா. பேசுங்க சாமி, நீங்கள் யாராவது கொஞ்சம் எங்களது சபரிமலை பாத யாத்திரை குழுவின் சார்பாக அனைத்து ஐயப்பன்மார்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது குருநாதரின் 41வது சபரிமலை பாத யாத்திரையை முன்னிட்டு கிட்டத்தட்ட 3 வருடம் கழித்து ஊரிலிருந்து பாத யாத்திரையாக அச்சங்கோயில் வழியாக இந்த வருடம் எங்களது குருநாதர் திரு ஐயா கை சுப்பிரமணிய சுவாமி அவர்களின் 41வது சபரிமலை யாத்திரையை முன்னிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 13 ஐயப்பன்மார்கள் சிவநல்லூரிலிருந்து பாத யாத்திரையாக கானவாசன் ஐயன் சபரிவாசனை காண சென்று கொண்டிருக்கிறோம். இன்று 3ஆம் நாள் யாத்திரையாக துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருந்து கல்லளை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரை யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். சுவாமி சரணமையப்பா. துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸிலிருந்து கிளம்பி தற்போது நாங்கள் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணாம்பாறை ஃபாரஸ்ட்டு. இது வந்து யானைக்காடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எங்களுடைய பயணத்தை, அதாவது 3ஆவது நாள் பயணத்தை இங்கே வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். சுவாமி சரணமையப்பா. அப்படி சுவாமி சரணமையப்பா. சபரிமலை பாத யாத்திரை அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் துறை மண்ணாம்பாறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சுமாராக 10 கிலோமீட்டர் நடந்தால் கல்லளை என்ற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரும். அதில் இன்று இரவு ஆல்ட்டு. சமையல் வந்து இன்று இரவு சாப்பாடு வந்து சாம்பார், அவியல், பச்சடி, அப்பளம், மோர். சாமான் எல்லாமே நாங்களே கொண்டு வந்துடுவோம்ப்பா. சமையல் சாதனங்கள், காய்கறி எல்லாமே எங்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். தவசு பிள்ளை எனக்கு அருமை மாப்பிள்ளையும் குருசாமியுமான இரா பேச்சு சாமி அவர்கள் அருமையா சமைப்பாவா. ஐயப்பன்மாருக்கு மாத்திரம் சமைப்பாவா. செம்பு தண்ணியை தூக்க மாட்டாவா. நம்பர் வந்து 97 501 66 861. ஈரா பேச்சு முத்து, சட்டநாதன் நகர், தென்காசி தெற்கு மாவட்டம், சாமி வீரநல்லூர் புதுக்குடி பெருமாள் கோயிலிருந்து வருகிறோம். பாத யாத்திரை வருகிறோம். வேற என்ன சொல்லு, நீங்க சொல்லி அப்படி பின்னாலும் சொன்னாதானே. எத்தனாவது வருஷம் இது? முதல் வருஷத்துல வந்துகிட்டு இருக்கோம். எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கீங்க? 4 நாள் ஆகுது. அச்சங்கோயில் வரைக்கும் பாதை உங்களுக்கு எப்படி இருந்தது? இது தொந்தரவு இருந்துச்சா? காட்டு பாதை தான். பாதைகள் கல்லு முள்ளா தான் இருக்கு. நேற்று இரவு வந்து அந்த துறை ஃபாரஸ்ட் சிறுத்தை புலி கண்டதா சொல்றாங்க. அதை பத்தி என்ன? அது உண்மைதான். ஆனா வந்து எங்களை எதுவுமே தாக்கல. அது இருக்க வேண்டிய இடத்துல தான் நாங்க வந்தோம். ஆனா எங்களை எதுவுமே தாக்கல. நாங்க ஐயப்பனோட கோஷம் போட்டு நாங்க பாட்டு வந்துகிட்டே இருக்கோம். சரி, இன்னைக்கு நீங்க நடந்து வந்த இடத்துல யானையினுடைய இருக்கு. அவரு இருக்க வேண்டிய இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். அதனால எங்களை கண்டு அவர் ஒதுங்கி தான் போறாரு. நாங்க பாக்கல. எத்தனாவது யாத்திரை இது? 4வது. யாத்திரை சுமூகமா இருக்கா? பரவாயில்ல, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எங்க இருந்து வரீங்க? சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அந்த ஜாமி சொல்லி தரோம். அதே மாதிரி சொல்லுங்க. அந்த ஜாமி சாமியே சரணமையப்பா. புதுக்குடி பெருமாள் கோயிலிருந்து வெள்ளிக்கிழமை நைட்டு கட்டி சனிக்கிழமை காலையில் பாதை. முதல் வருஷம் எங்களுக்கு குருசாமி காளி கூட்டிட்டு வர்றாரு. எங்களை அவரை சொல்லுங்க சாமி. மாயப்பெருமாள் எசிமுத்து சாமி புதுக்குடி. கம்பளியில் முதல் நாள் நைட்டு தங்கணும். மறுநாள் அச்சங்கோயில் வந்தோம். இப்போ
நேற்று துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்தோம். யானைகள் நிறைய தடம் நிறைய இருக்குது, மரத்தெல்லாம் ஒடிச்சு போட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஐயப்பன் எங்களை கூட்டி போய் சேர்த்துருவார், ஒன்றும் பயம் கிடையாது. இப்போ இது வந்து இடம் பேர் என்ன சாமி? மண்ணம்பாறையில் வந்து இருக்கணும். அடுத்து இப்போ 2 மணிக்கு கிளம்பி கல்லணை போய் இருக்கணும். 4வது நாள் யாத்திரை. இன்றைக்கு வந்து கோணி ஆற்றுல குளிச்சிட்ருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கோணி சிவன் கோயில் போயிட்டு அப்படியே இன்றைக்கு இரவுக்குள்ளே வந்து மலையாளப்புல பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுடைய குருநாதர் பேசுவார். சுவாமி சரணம். சுவாமி சரணம். இன்று 3வது நாள் யாத்திரை முடிந்து 4வது நாள் யாத்திரை துவங்கி உள்ளோம். இப்பொழுது கல்லளி ஆற்றுல குளித்துட்டு கோணி நோக்கி செல்லவிருக்கிறோம். கோணியில் மதியம் அன்னதானம் முடித்துவிட்டு இன்று மாலை 6 மணி அளவில் சரியாக மலையாளப்புல பகவதி அம்மன் கோவில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அங்கிருந்து சிறிது தூரம் நடந்து இன்று இரவு பாத யாத்திரை முடித்து நாளை மறுபடியும் மாலை காலை அதிகாலை 4 மணி அளவில் யாத்திரை தொடங்கப்படும். சாமியே சரணம். மாமா அப்படியே இங்கே பாரு, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எல்லாம் நிற்கவா? எல்லாம் மொத்தம் என்னது? எல்லாரும் ஒன்று போல செல்ஃபி எடுத்துருவோம். இங்கே எல்லாரும் ஒன்றா நின்றுப்பா. அப்படி லுக்குடு அது கிளாஸ் பெரிய சுவாமியே சரணமையப்பா. இன்று சுவாமியே சரணமையப்பா. இன்று 3ஆம் நாள் யாத்திரை முடிய போகிறது. மலையாளப்புல பகவதி அம்மன் கோயிலில் இந்த இரவு நேர உணவு வந்து சாப்பிட இருக்கிறோம். சிற்றுண்டி. அதாவது என்னென்ன சிற்றுண்டி சாமி? தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சரி, ஏத்தம்பழம், சம்மந்தி. சரி, இன்றைக்கு அடுத்த பயணம் வந்து நீங்க எதை நோக்கி பயணிக்க போறீங்க? இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு தூங்க போறோம். சாமி சரணம். சரியாக அதிகாலை 3 மணி அளவில் எந்திரிச்சு எங்களது யாத்திரை இனிதே. சரி, எருமேனிக்கு வந்து நீங்க எத்தனை மணிக்கு நாளைக்கு போறதா அபிப்பிராயம்? நாளைக்கு ஒரு 7 மணிக்கு கண்டிப்பா எருமையில போய் கன்னிச்சாமி எங்கிட்ட அதிகமா இருக்கனால பேட்டை துண்டியே ஆகணும். சாமி சரணம். மாலை சரியாக 7 மணி அளவில் எருமையில பேட்டை வந்து எதிர்பார்க்கணும். சரி, பகவான் ஐயப்பன் எப்படி வச்சுருக்காங்க. சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. இப்பொழுது சாப்பிட போறோம். சுவாமி சரணம். இன்று 5ஆம் நாள் யாத்திரை. எருமேலியிலிருந்து அழுகை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய அணியில் இருக்கும் 18 மலைகள் கடந்து தற்போது 18ஆம் கண்ணியாக இருக்கும் திரு பேச்சிமுத்து அவர்கள் பேசுவார்கள். சுவாமி சரணம். சரணமையப்பா. நாங்கள் சிவநல்லூர்லேருந்து பாத யாத்திரையை சபரிமலை சென்றிருக்கிறோம். இதோட 19ஆம் வருஷம். என்னுடைய குருசாமி சுப்பிரமணிய குருசாமியோட இதுவரைக்கும் நான் சும்மா 4 வருஷம் வந்திருக்கேன். இது 19ஆம் வருஷம். எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை அரவணைச்சி சபரிமலை யாத்திரைக்கு ஐயப்பனை நல்ல தரிசனம் பண்ணி. சரி, இது வந்து உங்களோட 5ஆம் நாள் யாத்திரை. அங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களோட யாத்திரையில ரோடெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரோடெல்லாம் நல்லா இருந்துச்சு ஐயா. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? நல்ல ஒத்துழைப்பு. அப்புறம் யானை காடு எங்கேயும் பார்த்தீங்களா? அதெல்லாம் சும்மா சொன்னாங்க, நாங்கள் பார்க்கல. நமக்கு காட்சி கொடுக்கல. சரி. ஐயப்பன் அடுத்ததாக நம்மளோட கன்னிச்சாமி பேசு. கன்னிச்சாமி. ஓ ஐயப்பா. எங்கள் அணியில் இருக்கக்கூடிய கன்னிச்சாமி தற்போது. சாமி, தான் முதல் தடவை நீங்கள் சபரிமலைக்கு பாத யாத்திரையில் வந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? சுவாமி சரணம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். சரி. முறையாக போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. சரி. வேற ஏதாவது புதுசாக வர சாமிகளுக்கு சொல்ல விரும்புறீங்களா பாத யாத்திரையில்? இல்லை சாமி. சாமி சொல்லுங்க. அடுத்ததாக வந்து எங்களுடைய மாநாடு சாமி. சுவாமி சரணம். சாமி 5ஆம் நாள் பாத யாத்திரை எருமேலி கன்னிச்சாமியுடன் பேட்டை துள்ளி யாத்திரையிலேயே ஆரம்பித்துள்ளோம். இதனைத் தொடர்ந்து பேருந்தோடில் காலை உணவை அறந்து உள்ளோம். இன்று இரவு அழுதாவில்
எல்லாம் வல்ல ஐயப்பன் அனுகிரகம் ஐயப்பா. மாநாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. சரி, மாநாடுக்கு உண்டான ஏற்பாடுகளை அருமை குருசாமி பேச்சுவிட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி சரணம் ஐயப்பா. சரி. அடுத்ததாக எங்களுடைய நீர்காத்த லிங்கசாமி பேசுவாங்க. சாமி சரணம். 19 யாத்திரையாக எங்கள் குருநாத ஆசியுடன் சிறப்போடும் சீரோடும் எரிமேலிருந்து இப்போது கிளம்புகிறோம். சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். சரி, இப்போ எதை நோக்கி பயணிக்கிறீங்க? ஐயப்பன் எல்லாம் இந்த ஐயப்பன் காணாமல் சுவாமி சரணம். அடுத்து எங்களுடைய குருநாதர். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம், சுவாமி. இன்று 11வது, இன்று 5வது நாள் யாத்திரை துவங்கியிருக்கிறது. 7ஆம் தேதி சிவநல்லூரிலிருந்து கட்டுக்கட்டி என்னுடைய 27வது ஆண்டு பாத யாத்திரை துவங்கி இன்று 5வது நாள் எருமேலியின் பேட்டையுள்ளி எருமேலி சாஸ்தாவை வணங்கி பேரூத்தோடு இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து இன்று அழுகையில் ஸ்நானம் பண்ணி அழுகாயேஸ்வரை தரிசனம் பண்ணி அங்கிருந்து காலை நேரத்தில் ஐயப்படி செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஐயன் இவ்வாறு வழிநடத்தி செல்கிறார் என்பதை சுவாமி சரணம். சாமி சரணம். இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 8 மணிக்கு எருமேலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தற்போது ஐயப்பனோட பூங்காவனத்தில் என்டர் பண்ணியிருக்கோம். என்டர் ஆகிட்டு அடுத்தபடியாக இன்னைக்கு அழுகை ஏறிடலாம்னு நினச்சிருக்கிறோம். அது அந்த ஐயப்பனோட அருளால் நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சுவாமி சரணம் ஐயப்பா. முதல்ல யார்கிட்ட காமி பேசுங்க, யார்கிட்ட பேசணும் பேசுங்க. ரைட்டு. அப்படி திருப்பிக்கோங்க. சரி. சரி சாமி, இன்னைக்கு எந்த ஏரியாவில் இருக்கீங்க? அப்போ சாமி கிளாஸ் இல்லை, லைட்டே இல்லை, ஃபோக்கஸ் இல்லை. அவ்வளோதான் இருக்கும் நாம் பேசுகிறது. சாமி, இன்னைக்கு எந்த ஏரியாவில் இருக்கியா? சாமி இன்னைக்கு காலகட்டி அடுத்து வாழைத்தோப்பில் இரவு ஹால்ட்டு 5ஆம் நாள் யாத்திரை இனிதே நிறைவு பெற்றது. சரி, இன்னைக்கு என்ன சாமி? இரவு உணவாக சிறுகிழங்கு பொரியல், மிளகு ரசம், சரி, அப்பளம். இந்த சமையல் பண்ணது யாரு? சமையல் பண்ணி சபரிமலை வாசன் ஐயப்பன், ஐயனின் அடியன் பாவண்ணா மணிகண்டன் மற்றும் ஓ வேல் முருகன். சரி சாமி சார், அப்படியே எல்லாத்தையும் பேசுங்க, அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போங்க. சாமி சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேளுங்க. சாமி சாப்பாடு எப்படி இருக்கு இன்னைக்கு? சாப்பாடு அருமையாக இருக்குது சாமி, அருமையாக இருக்கும். வீட்டில் ரசம் இந்த மாதிரி வைப்பாங்களா? இதோட இதுதான் நல்லா இருக்கு சாமி. சரி, அப்படி லிங்கம் சாப்பிட்டு கொடுங்க. வீட்டில் ரசம் இந்த மாதிரி வைப்பீங்களா? வீட்டில் திருப்புங்க, இப்படி திருப்புங்க, இப்படி திருப்புங்க. சாமி, எங்க உள்ள ரசம் நல்லா இருக்கா, வீட்டில் உள்ள ரசம் நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கும். ஐயப்பன் பிரசாதம் அதை விட சூப்பர் சாமி. இல்ல, இது நல்லா இருக்கா, வீட்டில் நல்லா இருக்கா? இது ஐயப்பன் பிரசாதம். சாமி சரணம். சாமி சரணம். சாமி, இன்னைக்கு எத்தனாவது நாள் யாத்திரை, எங்கே தங்கியிருக்கீங்க? சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். இன்று 5வது நாள் பாத யாத்திரை. 5வது நாள் பாத யாத்திரை அதிகாலை 9 மணி அளவில் எரிமேலி பேட்ட சாஸ்தா ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பேரூர் தோடு, தலப்பாரக்கோட்டை, பேரூர் தோடு, அடுத்து உரும்பாரக்கோட்டை, காலகட்டி, அழுதால மெத்த குளிக்க போனோம். நாளைக்கு அழுதாயேஸ்வரர் கோயில் போயிட்டு இன்று வாழைத்தோப்பில் வச்சு சமையல் முடித்து அன்னதானம் முடித்து விட்டு தற்போது ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய அன்னதானத்தை நம்முடைய 21வது ஆண்டு பாத யாத்திரை சாமி மணிகண்ட சாமியும் கோவந்தா வேல்முருகன் சாமியும் அவர்களும் இன்று சாதம், சிறுகிழங்கு பொரியல், ரசம், அப்பளம் மிக சிறப்பாக சமையல் பண்ணி வழங்கினார்கள். எங்களுடைய கால்வலியெல்லாம் பறந்து போய்விட்டது. அவர்களுக்கு நன்றி பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்றளவு இந்த யாத்திரை முடிவு பெற்று நாளை காலை அதிகாலை 4 மணி அளவில் பாத யாத்திரை தயாராக நிலையில் உள்ளது என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். சாமி இது உங்களுக்கு எத்தனாவது யாத்திரை? சாமி எங்களுக்கு 7வது யாத்திரை. 7வது யாத்திரை. 7 வருஷமும் நீங்கள் வந்து பாத யாத்திரை தானா? 12 மலை 7வது யாத்திரை. 7வது யாத்திரை. சரி, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த டைம் இருந்ததுக்கும் யாத்திரையில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இன்னைக்கு? பாத யாத்திரை ரொம்ப புனிதமாக இருக்குது. சரி, ஐயப்பனை பாத யாத்திரை தரிசிக்கிறது தான் ரொம்ப வந்து ஆனந்தமாக இருக்குது. சரி, டைரெக்டாக பம்பா வர்றதை விட பாத யாத்திரை வர்றதுக்கு உண்மையிலே ஒரு புனிதமாக இருக்குது. ஒரு புனித யாத்திரையாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த டைம் ஏதாவது மாற்றங்கள் தெரிகிறதா உங்களுக்கு? மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நாங்கள் பாத யாத்திரை வந்து 4 வருஷம் ஆச்சு. கொரோனா லாக்டவுனு, அப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் பாத யாத்திரை போகக்கூடாதுனாங்க. இப்போ போயிருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் ஆரம்பிச்சோம் பாத யாத்திரை. நல்லா இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய மாற்றம் இருக்குது. நல்லா இருக்குது. திருவள்ளியில் வந்தோம் லாஸ்ட் இயராக. இப்போ நாங்கள் திருவள்ளியில் வந்திருக்கோம். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சரி, சிறப்பாக இருக்குது. சரி. எங்களோட குருநாதர் வந்து 27வது வருஷம் இந்த பாத யாத்திரை வந்து அவங்களோட வழியின் பேரில் நாங்கள் வந்து இந்த பாத யாத்திரை போகிறோம். ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். நல்லா இருக்கு. ஐயப்பன் வழியில் குருநாதர் அவரோட வழியில் நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ஒற்றுமையாக இந்த பாத யாத்திரையை நாங்கள் வந்து சிறப்போட சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்து எங்களுடைய பாத யாத்திரை குழுவில் வந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன மணிகண்டன், முதல்ல வரக்கூடிய ஒரு சின்ன மணிகண்டன் ஃபஸ்ட்டு சொல்லுவார். சாமி, இந்த முதல் தடவை உங்களுக்கு பாத யாத்திரை எப்படி இருக்கு? உங்களோட அனுபவம் என்ன? முதல் தடவை முன்னாடி பெருவழியில எருமேலியில இருந்து நடந்து வந்திருக்கேன். சரி, இப்போதான் மொதாட்ட பாத யாத்திரை வந்திருக்கேன். சரி, ரொம்ப இன்பமா இருக்கு. ரொம்ப இன்பமா இருக்கு. சரி, வேற வந்து இப்போ அடுத்து நாளைக்கு எங்க போறீங்க? நாளைக்கு அரியக்குடி போறோம். சரி, அரியக்குடியில போய் தங்கணும். சரி, இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தாங்க? சோறு வச்சு, ரசம் வச்சு, சீரக பொரியல், அப்பளம். சரி, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன மணிகண்டன், அவரும் அடுத்து பேசுகிறாரு. சாமி, இது உங்களுக்கு மொதல் பாத யாத்திரை எப்படி இருக்கு? உங்கள் ஊர்ல இருந்து வந்த பாத யாத்திரை நல்லா இனிமையாக இருந்துச்சு. சரி, இந்த பாத யாத்திரையில் உங்களுக்கு ஏதாவது ரசிக்கக்கூடிய விஷயம்னா என்னது? எல்லாமே ரசிக்கக்கூடிய விஷயம் தான். எல்லாமே ரசிக்கக்கூடிய விஷயம்தான். சரி, அடுத்த வருஷம் மேலாண்டு பாத யாத்திரைக்கு எப்படி தயாராகுவீங்க? கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக தயாராகும். ரொம்ப சிறப்பாக தயாராகும். மாநாடு ரொம்ப அருமை. சாமி சரணம். அத்தான சாமி, நீங்கள் இந்த வருஷம் கன்னி மேலாண்டு உங்களுடைய பாத யாத்திரைக்கு நல்ல முறையில் தயாராவீங்களா? கண்டிப்பாக தயாராகும். சரி, இது ரொம்ப இனிமையாக இருக்குது. சரி, இது புதுசாக இருக்குது. சரி, ஏன்னா அது வந்து நெடுந்தூர பயணமாக இருக்குது எங்களுக்கு. சரி, 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 இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை யாத்திரை தான் ஒன்று போயிருக்கிறோம். சரி, அது வந்து வெறும் 16 கிலோமீட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து 150 கிலோமீட்டர். ஸோ இது ரொம்ப இனிமையாக இருக்குது. சரி, சரி, சரி. குரூப்போட போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் ஆடி பாடி கொண்டாடி போயிட்டு இருக்கிறோம். சரி, சாமி சாமி. அடுத்ததா வேல்முருகன் சாமி, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. சாமி சரணமைப்பா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். இன்னைக்கு வந்து ரசம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த ரசத்தை எப்படி வச்சிங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு வச்சிங்க. சரி, ரைட்டு. உங்கள் வீட்டில் உங்களோட வீட்டம்மா வைக்கிற ரசம் நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்கா? அது நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள்? நம்மளுக்கு நம்ம வைக்கிறது எப்படி சொல்ல முடியும்? அருமையாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், அருமையாக இருந்தது. எங்களுடைய இன்றைக்கி வந்து ரசம் வச்சது, சோறு பொங்கினது, எங்களுடைய அதாவது எங்கள் சமையலில் வந்து முழு மூச்சுடன் ஈடுபட்டு வேலை பார்க்கக்கூடியது வேல்முருகன் சாமி. அதாவது இவங்களை வந்து நாங்கள் மணிகண்டன்னு சொல்லுவோம், வேலுமணின்னு சொல்லுவோம், என்ன வேணாலும் நாங்கள் கூப்பிட்டுக்கிடுவோம். சாமி சரணம். ஹரி. சரி, ஹரி எங்களோட மிலிட்ரி மேன். சாமி சரணம். சொல்லுங்கள்.
சாமி யாத்திரை எப்படி இருந்துச்சு? நல்ல மிக்க இனிமையாக போய்கிட்டு இருக்கோம். இனிமையாக போய்கிட்டு இருக்கு. இது எத்தனாவது யாத்திரை உங்களுக்கு? இது முதல் யாத்திரை தான் எனக்கு. முதல் யாத்திரை, பாத யாத்திரை. சாமி சரணம். அடுத்து கடைசியா இவரோட மாநாட்டு தலைவர் சாமி சரணம். சாமி சரணம் ஐயப்பா. சாமி சொல்லுங்க, இன்னைக்கு வந்து ரசம் பொரியல்லாம் வச்சாங்க, எப்படி இருந்துச்சு? சாமி ரொம்ப அருமை. சரி, வீட்டில் உள்ளது நல்லா இருந்ததா இல்லை இங்கே உள்ளது நல்லா இருக்கா? சாமி ஐயப்பன் யாத்திரையில வைக்க எல்லாமே ரொம்ப அருமை. அதுக்கு பிறகுதான் வீட்டில் வைக்க. சரி, அடுத்து தீனா நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வீட்டில் வைக்கிறது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா? சாமி அது வேற இது வேற. நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். எவ்வளோ இந்த வீடியோவில் நான் குரூப்பில் போடணும், நீங்கள் சொல்லணும். இல்லை வீட்டில் வைக்கிறது ஒரு தனித்துவமாக இருக்கும். சரி, நம்ம பாத யாத்திரைங்கிறது ஒரு காட்டுக்குள்ள எது நல்லா இருக்கு நீங்க சமாளிக்காதீங்க, முதல்ல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பாத யாத்திரைங்கிறது பாத யாத்திரை வைக்கும்போது ஒரு காட்டுக்குள்ள ஐயப்பனோட காட்டுக்குள்ள வைக்கும்போது ஒரு தனித்துவமா இருக்கு, ரொம்ப ரசிக்கும்படியா. அப்ப வீட்ல கிச்சன்ல வைக்கிறது ஒரு தனித்துவமா இருக்கா? நல்லா இருக்கு, பெட்டராவே இருக்கு. சாமி வீட்ல வந்து ரெகுலரா அவங்க வைப்பாங்க. சரி, காட்டுல யாத்திரைக்கு வந்து நம்ம இந்த வருஷத்துல 10 நாள்ல நம்ம சமைக்கிறோம். ஆனால இதுல கிடைக்கிற ஒரு தனித்துவமான சுவையே பெரிய சுவை இருக்கு. நாங்க வந்து ஒரு பெரிய கம்பேர் பண்ணலாம் விரும்பல. கம்பேர் பண்ணவே நீங்க விரும்பல. அப்ப இதுதான் நல்லா இருக்கு, வீட்டுல உள்ளது நல்லா இல்லைன்னு ஒத்துக்கிடுங்க. சொல்லிட்டீங்களா? அதை சொல்லிருங்க. அதான் சொல்லிட்டேன். ரைட். அடுத்து மணி என்னங்க? சாமி சரணம். அப்படியே போங்க. சரணமையப்பா. எங்களுடைய பாத யாத்திரை சீவநல்லூரில் ஜனவரி 7ஆம் தேதி தொடங்கி தற்போது ஜனவரி 14ஆம் தேதி அரியக்குடி சங்கரநாராயணர் கோவிலில் இருந்து தற்போது பெரியானவட்டம் நோக்கி பயணம் செய்ய இருக்கிறோம். இன்று மாலை சபரிமலை ஸ்ரீ அருமதாஸ்தா ஐயப்பனுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சுவாமி சரணமையப்பா. ஜனவரி 7ஆம் தேதி சிவநல்லூரிலிருந்து சபரிமலை பாத யாத்திரை குழுவாக புறப்பட்டு இன்று 7வது நாள் அதிகாலை அரியக்குடி சங்கரநாராயணர் கோவிலில் இருந்து புறப்பட ஆயத்தமாகி உள்ளோம். இன்று மாலை 6 மணி அளவில் சுவாமியுடைய தரிசனத்துக்காக புறப்பட்டு செல்ல இருக்கிறோம். சுவாமி தரிசனம் சிறப்பாக அமையும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டு பயணத்தை துவங்க ஆயத்தமாகிறோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். மணி என்ன? நீங்கள் 2 வாரத்தை சொல்லுங்க. ஐயன் சபரிவாசனை நோக்கி இன்று 7ஆம் நாள் பயணமாக முக்குளியில் இருந்து பம்பா செல்ல திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் சபரிமலை வாசன் அருளால் இன்று இரவு ஐயப்பனை காண அவனோடு எதிர்பார்க்கிறோம். சுவாமியே சரணமையப்பன். சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். இன்று காலை 5 மணிக்கு எங்கள் குருநாதர் தலைமையில் முக்குழி போய் அங்கிருந்து பெரியானவட்டம் தரிசனம் கண்டு அதுக்கடுத்து சபரிமலை நோக்கி பயணம் கொள்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் எங்களை காட்சி கொடுக்கணும். சுவாமியே சரணமையப்பா. கோடான கோடி ஐயப்பமார்கள் வரும் சபரிமலையில் ஐயா, நீ எங்களை பார்க்காட்டாலும் உங்களை பார்க்கறதுக்கான அனுமதியாவது எங்களுக்கு கொடுங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. தற்போது நம்ம ஐயப்பனோட பூங்காவனத்துக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது மனித நடமாட்டமே இல்லாத ஒரு ஐயப்பன் காடுன்னு நம்ம இதை சொல்லலாம். கரிமலை ஏற்றம், அதாவது கரிமலையினுடைய அடிவாரத்தில் தற்போது பயணித்து கொண்டிருக்கிறோம். இதோட அழகான காட்சியை நான் தற்போது உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். சுவாமி சரணமையப்பா. இப்போ சபரிமலைக்கு ஏன் இவ்வளோ பக்தர்கள் வராங்க அப்படின்றத நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு தெரியலாம். இந்த மாதிரி ஒரு ஐயப்பன் காட்டுக்குள்ளே வருவதற்கு ஆண்டுக்கு ஒரு தடவை காணாது அப்படின்றது ஐயப்பமார்களுடைய என்னுடைய கருத்து. நானும் ஐயப்பமார் தான்.
கிட்டத்தட்ட இது என்னுடைய 18வது மலை. தற்போது அரிமலையினுடைய அடிவாரத்தில் போய் கொண்டிருக்கிறோம். முன்னாடி எங்கள் சாமி மணிகண்ட சாமியும் அப்புறம் ஜோதி சாமியும் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாமியை சரணமையப்பா. அடுத்த வீடியோ கரிவளந்தோடுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த கரிமலை அடிவாரம் வந்து தற்போது வந்து 7 மணிக்கு அப்புறம் தான் திறந்து விட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யானையினுடைய நடமாட்டம் வந்து மிக அதிகமாக இருப்பதனால 7 மணிக்கு மேலே தான் திறந்துட்டுருக்காங்க. 3 மணிக்கு மேலே கரிமலையில் நடப்புறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுவாமியே சரணமையப்பா. எடுத்து வாங்கப்பா. காமிச்சிடலாம். ஆளுடைய பேர் பெரும்பாலும் பின்னாடி வராங்க. ஷார்ட்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாமே வீடியோவில் வந்துடும். மக்கள் மனுஷங்க போயிட்டாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு பத்தியா? தேவன் பாதம் தேவி பாதம் தேவன் பாதம் எங்குருநாதா யார் இது? இப்போ கேமராவில் பாரு. ஹரி அப்படி திரும்பி பாரு, திரும்பி பாரு. இங்க பாரு ஹரி. சாமியே சரணமையப்பா. இவர் வந்து எங்களுடைய மணிகண்ட சாமி, அதாவது சிவமணிகண்ட சாமி. இவர் ஏன் எங்களை தாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப விசித்திரமா இருந்தது. ஆமா, அதாவது கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்க சாமி சொன்னது விசித்திரமா இருந்தது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நீங்களே யூகிச்சு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு பெட்டெக்ஸ் வந்து ரொம்ப வலிக்குதான். ஏன்னு தெரியல, உட்காந்து நடந்தாங்களான்னு தெரியல. சாமியே சரணம் ஐயப்பா. அலியோ கடை எத்தனை வருஷமாக வச்சிருக்கு? இது கடை இப்போ 42 வருஷம் கடையாண்ணே. 42 வருஷம் கடையா? 42 வருஷம் கடையா? 42 வருஷம். சரி. பரோட்டா எப்போ போடுவோம்? நைட்டு போட்டு இப்போ விற்க அப்படி രാവിലെ 3 മണിക്ക് തുടങ്ങുന്ന പരിപാടിയാ. 3 മണിക്ക് തുടങ്ങുന്ന പരിപാടി. 3 മണിക്ക് போடுறது.
பரோட்டா செட்டு எவ்வளோ? பரோட்டா செட்டு கிழங்கு கூட்டு 110, கடலை கூட்டு 120. கடலை கூட்டி 120, கிழங்கு கூட்டினா 110. சிங்கிள் பரோட்டா? சிங்கிள் பரோட்டா 24 ரூபி. 24 ரூபி. பரவாயில்ல. சாமி தமிழா நீங்க? சாமி ஒரு சின்ன யூடியூபுக்காக சொல்லுங்க, எங்க சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? சாப்பிட்டு இப்பதான் பாக்கீங்களோ? நல்லா அப்படி அருமையா இருக்கா? அப்படி தெரியுமா? சாப்பிட்டு சொல்லுங்க சாமி. தமிழா 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 சரி. இங்க சாப்பாடு எப்படி இருக்கு இந்த இடத்துல, புதுச்சேரி தாவலத்துல? எப்படி சாப்பிடுறது? இதோட விலை எவ்வளவு? விலை எவ்வளவு? அரியில் பச்சை வெள்ளம் வச்சு தந்துட்டு எங்க கழிக்கணும். இது எவ்வளவு? எவ்வளவு இதோட அமௌண்ட்? 70 ரூபா கொடுத்து வாங்கிச்சு சார். எவ்வளவு? 70 ரூபா. சரி தமிழ் பேசுமா? தமிழ் பேசுவீங்களா? சாப்பாடு எப்படி இருக்குது புதுச்சேரி தாவலத்தில்? நீங்கள் வாங்கியிருக்கிற சாப்பாடு எவ்வளவு? 100 ருபீஸுக்கு ஒர்த்து இல்லை அப்படியா? ஒருத்தா இருக்கா? ஆவரேஜ். கஞ்சி 60 ரூபா. நேரத்தில் தண்ணி ஊற்றி கொடுத்துருக்கு. நேற்று உள்ள தண்ணி ஊற்றி கொடுத்துருக்கு. பழச கஞ்சியில் தண்ணி ஊற்றி கொடுத்துருக்கு. 60 ரூபா. பழச கஞ்சியில் சுடு தண்ணி ஊற்றி கொடுத்துருக்கு. சரி ஓகே, யூடியூப்பில் போட்டு விட்றேன். ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். சுவாமி சார் பண்ணுவோம். முருவலா போடுவேன்ப்பா பரோட்டா. முருவலா தட்டை வாஷ் பண்ண ஆள் உண்டோ? தட்டு வாஷ் பண்ண சுவாமி சரணமையப்பா. சாமி இப்போ நம்ம எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கோம்? சாமி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இடம் கரிவெள்ளந்தோடு. கரிவெள்ளந்தோடு. ஆமாம். இதுக்கு முன்னாடி உள்ள இடம்? இதுக்கு முன்னாடி இடம் முக்குழி மாரியம்மன் கோயில். அதுக்கு அடுத்து வள்ளித்தோடு. சரி. அடுத்து புதுச்சேரி தாவளம். சரி. புதுச்சேரி தாவளம் கடந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி கரிவந்தோடில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். சரி சாமி. அடுத்து கரிமலை பகவானை அந்த கரிமலை அடிவாரத்தில் சரி ஒரு பகவதி அம்மா இருக்காங்க. சரி. அதில் பூஜை போட்டுட்டு கரிமலை ஏறணும். கரிமலை ஏறி சரி கரிமலை இறக்கம். சரி. இறங்கி பெரியார் வட்டம் போகணும். சரி. மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும் சாமி? இப்போ மணி வந்து இப்போ மணி 11 மணி ஆகுது சாமி. ஒரு 3/4 மணி நேரம் ஏறணும் சாமி. சரி. 3/4 மணி நேரத்துலேருந்து 2 மடங்கு வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம். சரி. 2 மணி நேரம் இறங்கிட்டா சின்ன தாவளம் பெரியார் தாவளம் வந்துடும் சாமி. சரி சாமி. சரி 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 சாமி. சரணையப்பா. ராஜி சாமி. சாமி சொல்லுங்க, இது உங்களுக்கு எத்தனாவது மலை? 19. அப்படியா? சரி. இந்த வட்டம் அப்போ நீங்கள் கன்னி 18ஆம் கன்னி அப்படி தானே? சரி. இந்த வருஷம் யாத்திரை சிறப்பாக இருந்துச்சா? பெருவழி எப்படி இருக்கு? பெருவழியிலேருந்து பாத யாத்திரையிலேருந்து எல்லாம் எல்லாமே அழகா இருக்கு. இன்னையோட 8 நாள் ஆச்சு. குருசாமியோட வரோம். சாமி தென்னங்கண்ணை பிச்சிடாதீங்க ஜெயிலில் ஒருத்தர் இல்லையா? ஆமாம், போகிற போக்கில். ஆமாம் ஆமாம். அப்பா நாளைக்கு திருவாவரணம் பார்த்துட்டு சரி மேலே ஏற போகிறோம். சரி சொல்லியிருக்காவோ சாமி. குருசாமி, திருவாவரணம் எப்படி கூட்டி தானே வரும்? திருவாவரணம் இந்த வழியாக வராது, பெரியார வட்டத்துக்குள்ளோடி வருது. பெரியார வட்டத்துக்குள்ளோடி. இந்த வழி வராதா? இந்த வழி வராது. பெரியார வட்டத்தில் வந்து அங்கே திருவாரூரம் வைக்கிறதுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்கு. சரி. அந்த மண்டபத்தில் ஐயா கொண்டாந்து வச்சிருப்பாங்க. சரி. கருடன் சுற்றி வருவார். கருடாழ்வார் சுற்றி வந்து அவங்களுக்கு வந்து அந்த திருவாரூரம் வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் சரி அந்த இடத்துல வச்சு ஒரு அன்னதானம் கொடுக்காங்க. சரி. அது மதுரை குரூப் கொடுக்கு. சரி. அந்த அன்னதானம் முடிச்சு அவர் ஒரு 3 மணிக்கு அவங்க அப்படியே
நடக்க ஆரம்பிப்பாங்க. சரி சரியா 6 மணிக்கு கருடாழ்வார் முன்ன போய் வட்டம் விட்டு அப்படி முன்ன போவார். சரி போய் சன்னிதானத்தில் போய் 3 வட்டம் போட்டுட்டு மறுபடியும் திரும்பி வருவார். சரி எல்லாம் லைன் க்ளீனாக இருக்கான், எல்லாம் ரெடியாக இருக்கான் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்து சரி இங்கே வந்து மறுபடி திருவாபரணத்தை சுற்றி வந்து அந்த அன்னைக்கு திருவாபரணம் கிளம்ப ஆரம்பிக்கும். சரி சரி சரியா 6 மணிக்கெல்லாம் திருவாரூர் வந்து சன்னிதானம் அடைஞ்சிரும். சரி சன்னிதானம் அடைஞ்சிரும். சன்னிதானத்துக்கு போனோடனே திருவாரூரத்தில் மேல் சாந்தி வாங்கி சரி மேல் சாந்தியும் பெரிய குறுக்களும் வாங்கி சரி ஐயாவுக்கு சாத்துவாங்க. சரி சாத்தி அங்கே கற்பூரம் ஆற்றி ஆராத்தி எடுக்கையில் இந்த கருடாழ்வார் என்ன செய்வார், நேர கிழக்க போவார். சரி கிழக்க போய் அந்த பொன்னம்பலம் நாட்டில் போய் ஒரு வட்டம் அடிப்பார். சரி ஒரு வட்டம் அடித்து வரவும் அங்கே ஜோதி காணிப்பாங்க. சரி சரி ஆமாம், உத்தர நட்சத்திரம் மேலே தோன்றும். உத்தர நட்சத்திரம் தோன்றி முடித்த உடனே ஜோதி தரிசனம் கிடைக்கும், திவ்ய தரிசனம். ஆமாம். சரி சார். சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா.